ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டோட இன்னும் ரிமைனிங்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டிவிசிபிள் பை 14. ஸோ 14ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் வந்து 14ஆல் டிவைட் ஆகுமா ஆகாது அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை போத் 2 and 7. இந்த 2 and 7 ஆல்ரெடி ரெண்டுத்துக்குமே ரூல் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 7973 சரி, 219 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரைம். சாரி, 2 and 7 ரெண்டுமே வந்து கோப்ரைம். 7 and 73 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ அந்த நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பார்த்த உடனே எதெல்லாம் 1ல் ஆகலனா கூட அந்த நம்பர் வந்து 14ல் ஆகாது, ரெண்டுமே ஆகணும். சரி, வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 79772. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் 2ஆக இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவாக இருக்கணும்? எதர் ஈவன் நம்பராக இருக்கணும் இல்லை 0வாக இருக்கணும். சரி, லாஸ்ட் டிஜிட் 2ஆக இருக்குது. அப்போ இது டிவிசிபிள் பை 2. சரி, 7ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்? ஸோ 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 79772. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டை ட்வைஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? இதை மீதி இருக்கிற ரிமைனிங் டிஜிட்ஸால் இதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போது 7977 மைனஸ் 2 டபுள் பண்ணால் 2 × 2 4. ஓகே, அப்போது 7977 மைனஸ் 4 7973. ஓகே, ஸ்டில் நமக்கு இதில் டவுட் இருக்குது. இது வந்து 7ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு. ஸோ சேம் ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? 7973 எடுத்துக்க போகிறேன். இந்த 3யை டபுள் பண்ண போகிறேன். மீதி இருக்கிற நம்பரால் அதை மைனஸ் பண்ண போகிறோம். வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் பண்ண போகிறேன். அப்போ 797 மைனஸ் 6, இப்போ 791. ஸோ இது வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஷியோர். ஸோ அப்போ இது சேம் ப்ராசஸை நான் அகைன் கண்டினியூ பண்ண போகிறேன். 79 இங்கே 1 நான் டபுள் பண்ணுறேன். ஸோ 79 மைனஸ் 2 77. ஸோ அப்போது இது வந்து 77 வந்து டிவிசிபிள் பை 7. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது. அண்ட் சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 14. இதாங்க ரூல். ஓகே, ஸோ 14ஆல் டிவைட் ஆகிறதுக்கு போத் 2 and 7 ரெண்டுத்துலேயுமே டிவைட் ஆகணும், கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 15. சரி, ஒரு நம்பர் 15ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த நம்பர் வந்து போத் 3 and 5 ரெண்டுத்துலேயும் டிவைட் ஆகணும். ரெண்டுமே வந்து ரெண்டு நம்பரை வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் 854760. ஸோ இது வந்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 3ஆல் டிவைட் ஆகிறது என்ன பண்ணணும்? இந்த எல்லா டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம். வரக்கூடிய அந்த சம்மேஷன் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சம்மேஷனோட ரிசல்ட் வந்து 9ஆக வந்ததுன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், 5 and 4 9 வருதா? இதை நான் ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ மீதி நம்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கினா போதும். 8 + 7 15, 15 + 6 21. ஸோ 21 இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அப்போ இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். 5ஆல் டிவைட் ஆகணும் என்ன பண்ணணும்? அது ஒரு யூனிட் பிளேஸ் வந்து இதர் 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். இங்கே 0 இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஸோ அப்போது 854760 3ஆலையும் டிவைட் ஆகுது, 5ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போது இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 15. இதுதான் இதோட ரூல். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 16ஆல் டிவைட் ஆகுதா? ஒரு நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்ற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டிவிசிபிள் பை 16. ஸோ 16ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 4 டிஜிட், ஓகே, லாஸ்ட் 4 டிஜிட் 16ஆல் டிவைட் ஆச்சுன்னா டிவிசிபிள் பை 16ஆக இருந்தால் அந்த ஹோல் நம்பரும் 16ஆல் டிவைட் ஆகும். அப்போது 734336 இந்த லாஸ்ட் 4 டிஜிட் 4336 இட் இஸ் டிவிசிபிள் பை 16. ஸோ இந்த நம்பர் ஹோல் நம்பரும் 16ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா?
இதான் வந்து 16ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளான ரூல். சரி, சப்போஸ் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த நம்பர் போத் 2 and 8 ரெண்டுத்துலேயும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போது 7 3 4 3 3 6 எடுத்துக்கோங்களேன். 2ஆல் டிவைட் ஆகுனா லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகும். சரி, 8ஆல் டிவைட் ஆகுனா லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகணும். 336 வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த நம்பர் ஆச்சுன்னா போத் 2 and 8ஆல் கொடுக்குற நம்பர் டிவைட் ஆச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 16. அவ்வளோதாங்க இதுக்குண்டான ரூல். சரிங்களா? ஸோ ஒன்று நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்னும் மீதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.